எம்எல்ஏக்கள் அரசுமுறை பயணமாக 7 நாட்கள் இன்று நேபாளம் புறப்பட்டு செல்கின்றனர். நேபாள அரசு சட்டசபையை காண புதுச்சேரி எம்எல்ஏக்களுக்கு அழைப்பு விடுத்தது. அதைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டசபை சார்பில் அனைத்து எம்எல்ஏக்களும் நேபாளம் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. புதுச்சேரி எம்எல்ஏக்கள் இன்று 1ஆம் தேதி மாலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி சென்று அங்கு தங்குகின்றனர். மறுநாள் 2ஆம் தேதி டெல்லியில் இருந்து விமானம் மூலம் நேபாளம் காத்மாண்டு சென்று பதான் என்ற இடத்தை சுற்றி பார்க்கின்றனர். இந்த பயணத்தில் சபாநாயகர் செல்வம் தலைமையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அனைத்து எம்எல்ஏக்கள் செல்ல டிக்கெட் போடப்பட்டுள்ளது. திமுக எம்எல்ஏக்கள் சிலரை தவிர்த்து மற்ற அனைவரும் செல்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேபாளம் செல்லும் சில எம்எல்ஏக்கள் தங்களின் மனைவியை அழைத்து செல்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விண்வெளியில் ஒரே நேர்கோட்டில் வந்த 7 கோள்களை தொலைநோக்கி மூலம் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பார்த்து வியந்தனர். புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் சார்பில் பொதுமக்கள் விண்வெளியில் 7 கோள்களை பார்ப்பதற்கு நேற்று இரவு ஏற்பாடு செய்திருந்தனர். இரவு 7 மணிக்கு ஒரே நேரத்தில் தெரியும் வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, புதன், யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய கோள்களை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்ப மன்றம், அப்துல் கலாம் மையம் மற்றும் கோளரங்கத்தில் ஏற்பாடு செய்திருந்தனர். அதன்படி பொதுமக்கள் நேற்று இரவு 7 கோள்களையும் தொலைநோக்கி மூலம் பார்த்து சென்றனர். அரியாங்குப்பம் பள்ளி மாணவி பாலியல் விவகார வழக்கில் இருந்து அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டு புதிய விசாரணை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தவளக்குப்பம் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்த 6 வயது சிறுமிக்கு அங்கு பணிபுரிந்த ஆசிரியர் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்த விவகாரத்தில் பொதுமக்கள் பள்ளியை சூறையாடினர். இது தொடர்பாக தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் மணிகண்டனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறுமி பாலியல் வழக்கை அரியாங்குப்பம் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன், தவளக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் சண்முக சத்யா ஆகியோர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த வழக்கில் இருந்து அவர்கள் மாற்றப்பட்டு முதலியார்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கண்ணன், புதுச்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் சப் இன்ஸ்பெக்டர் சத்யா ஆகியோர் புதிய விசாரணை அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அதற்கான உத்தரவை டிஜிபி ஷாலினி சிங் பிறப்பித்துள்ளார். புதுப்பேட்டை இளைஞர் நல சங்கம் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயா ஆன்மீக சேவை இயக்கம் சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 30க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடி வழங்கப்பட்டது. புதுப்பேட்டை இளைஞர் நல சங்கம், ஸ்ரீ ஆஞ்சநேயா ஆன்மீக சேவை இயக்கம் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் கடந்த மாதம் புதுப்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்துலாய் மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் கண், காது, மூக்கு, தொண்டை என பல்வேறு பிரிவுகளுக்கு இலவசமாக மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் 30க்கும் மேற்பட்டோர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு கண் கண்ணாடி இலவசமாக வழங்கும் நிகழ்ச்சி கோவில் வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் ஸ்ரீ ஆஞ்சநேயா ஆன்மீக சேவை இயக்கத்தினர் கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்ட பொதுமக்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடியை வழங்கி சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுப்பேட்டை இளைஞர் நல சங்கத்தினர் செய்திருந்தனர். ஆதிதிராவிடர் நலத்துறையில் சமையல் உதவியாளராக பணிபுரிந்து வந்த சங்கரின் பணி நிறைவு பாராட்டு விழா துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் அரசு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெறும் அதிகாரிகளுக்கு மட்டுமே பெரும்பாலும் கடந்த காலங்களில் பணி நிறைவு பாராட்டு விழா துறை சார்பில் நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநராக இளங்கோவன் பொறுப்பேற்றதில் இருந்து அந்த துறையில் கடைநிலை ஊழியர்களுக்கும் துறை சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தப்படுகிறது. அந்த வகையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் கடந்த 24 ஆண்டுகளாக சமையல் உதவியாளராக பணிபுரிந்து வந்த சங்கர் என்பவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா மதுகடிப்பட்டு ஆதிதிராவிடர் மாணவர்கள் விடுதியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கலந்து கொண்டு சங்கரின் சேவையினை பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறையில் பணிபுரிவது தர்மம் செய்வதற்கு சமமான வேலை என்றும் அதனை சிறப்பாக செய்த சங்கருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். மேலும் வயதுக்கு மட்டும்தான் ஓய்வு கிடைத்துள்ளது, மனதிற்கு இல்லை என்றும் இனி வரும் காலங்களில் அவர் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சியுடன் இருக்க வாழ்த்து தெரிவித்தார். மேலும் விடுதி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்த விழாவில் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள், விடுதி காப்பாளர் உட்பட மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி ஜீவா நகர் பகுதியில் உள்ள வாய்க்காலால் நோய் தொற்று ஏற்படுவதாக வந்த புகாரை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் ஜீவா நகர், வெங்கடா நகர், ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்டது. மேலும் அப்பகுதியில் ஓடக்கூடிய வாய்க்காலை தூர் வாராததால் தான் தண்ணீர் உள்ளே புகுந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தனர். மேலும் தற்பொழுது கொசு தொல்லை அதிகரித்து பல்வேறு காய்ச்சலுக்கு அப்பகுதி மக்கள் உட்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சித்துறை அதிகாரிகளுடன் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வாய்க்காலை தூர்வார உத்தரவிட்டதோடு அப்பகுதி பொதுமக்களை சந்தித்து தங்களது குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரி கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சுவாமிக்கு 4 கால பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். இந்த விழாவில் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் புடவை, நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். கொல்லைப்புற நியமனத்திற்கு துணை போகும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கவர்னரின் உத்தரவின் பேரில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வேலை வாய்ப்பகத்தில் பல லட்ச இளைஞர்கள் பதிந்து காத்திருக்கும் நிலையில் எந்த ஆட்சி நடந்தாலும் கொல்லைப்புறமாக ஆட்களை திணிப்பது தொடர்கதையாக உள்ளது. சொசைட்டி என்ற பெயரில் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு அரசு பணிகளை வாரி வழங்குகின்றனர். இதுபோன்ற சூழ்நிலையில் சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதலை கடைபிடிக்காமல் கொல்லைப்புற நியமனத்திற்கு துணை போகும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கவர்னர் கைலாஷ்நாதன் அதிரடியாக நிர்வாக சீர்திருத்தத் துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். அதையடுத்து நிர்வாக சீர்திருத்தத் துறையும் அனைத்து துறைகளுக்கும் அவசர சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் புதுச்சேரி அரசின் அனைத்து அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் தங்களது துறைகளில் அரசு பணி நியமனங்களை செய்ய உரிய தேர்வு செயல்முறையை பின்பற்ற வேண்டும். ஆட்சேர்ப்பு விதிகளின்படி அரசு ஊழியர்கள் தேர்வு செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். இந்த விதிமுறைகளை மீறினால் அவை தீவிரமாக பார்க்கப்படும். அத்தகைய சட்டவிரோத கொல்லைப்புற நியமனங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகள் மீது எந்தவித தயக்கமும் இன்றி உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்ற 13வது சர்வதேச விருது வழங்கும் விழாவில் ஊடகத்துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்த சேவை புரிந்ததற்காக புதுச்சேரியை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபால் பழனிசுவாமிக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சர்வதேச பத்திரிகை மையம், ஆசிய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி அகாடமி மற்றும் சர்வதேச ஊடகம் பொழுதுபோக்குத்துறை இணைந்து நடத்திய 13வது சர்வதேச விருது வழங்கும் விழா டெல்லியில் நடைபெற்றது. இதில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து பத்திரிகையாளர்கள், திரைப்பட கலைஞர்கள், திரைப்பட தயாரிப்பாளர்கள், ஊடக வல்லுநர்கள் மற்றும் மாணவர்கள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் ஊடகத்துறையில் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக சேவை புரிந்த புதுச்சேரி மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபால் பழனிசுவாமிக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த விழா எதிர்கால தலைமுறை பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக வல்லுநர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உரிமம் பெறாமல் நாய்கள் வீடுகளில் வளர்ப்பது கண்டறியப்பட்டால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களை முறைப்படுத்துவதற்கு மேட்டுப்பாளையம் கால்நடை மருத்துவமனையில் பிரதி புதன்கிழமை தோறும் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 109 வளர்ப்பு நாய்களுக்கு வெறிநாய்க்கடி தடுப்பூசி இலவசமாக செலுத்தி பொது பரிசோதனை செய்து புதிய உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. புதிய உரிமத்திற்கு நாய் ஒன்றிற்கு 150 ரூபாய் மற்றும் புதுப்பித்தலுக்கு 100 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு உரிமம் பெறாமல் நாய்கள் வீடுகளில் வளர்ப்பது கண்டறியப்பட்டால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும்.
மேலும் வியாபார நோக்கம் மற்றும் வீடுகளில் வளர்க்கப்படும் வெளிநாட்டு வகை நாய்கள் நோய்வாய்ப்பட்டு வயது முதிர்ந்த பின்பு சரியான முறையில் பராமரிக்காமல் பொது இடங்களில் கைவிடப்படுவதாக நகராட்சிக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தின்படி இது குற்றமாகும். எனவே வியாபார நோக்கம் மற்றும் வீடுகளில் வளர்க்கப்படும் வெளிநாட்டு வகை நாய்களின் உரிமையாளர்கள் அவை வயது முதிர்வு நோய்வாய்ப்பட்டால் அவற்றை கைவிடாமல் உடனடியாக கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனையுடன் சிகிச்சை அளித்து முறையாக பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச வீல்சேர் தினத்தை முன்னிட்டு சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீச் டவுன் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் வெளியிடப்பட்டது. சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் சர்வதேச வீல்சேர் தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி கோரிமேடு பகுதியில் நடைபெற்றது. சத்யா சிறப்பு பள்ளியில் இயக்குனர் சித்ரா ஷா தலைமையில் நடைபெற்ற விழாவில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி பீச் டவுன் தலைவர் வினோத் சர்மா முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஹெல்ப்லைன் நம்பரை வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் மாணவர்களை மகிழ்விக்க திரைப்படம் மற்றும் பாடல்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. சிறப்பு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆனந்த ரங்கப்பிள்ளை அரசு செவித்திறன் குறைபாடு உடையவர்களுக்கான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு திரைப்படத்தை கண்டு ஆடி பாடி மகிழ்ந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சத்யா சிறப்பு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் புருஷோத்தமன், ராம்குமார், ஓம் பிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் பைபாஸில் புதியதாக அமைக்கப்பட்ட தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் வெண்கல சிலையை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் மூலக்கடையில் எம்ஜிஆர் சிலையை கடந்த 1996 அப்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். வில்லியனூரில் பைபாஸில் அமைக்கப்பட்டதால் போக்குவரத்து இடையூறாக இருந்த எம்ஜிஆர் சிலை அகற்றப்பட்டது. தற்போது பைபாஸில் விநாயகர் கோவில் அருகில் புதிய எம்ஜிஆர் சிலை அமைக்கப்பட்டு திறப்பு விழாவிற்கு தயாரானது. இந்த நிலையில் எம்ஜிஆர் சிலை திறப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு வெண்கல எம்ஜிஆர் சிலையை திறந்து வைத்து தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், எம்ஜிஆர் வெண்கல சிலையை அமைக்க உறுதுணையாக இருந்த புதுச்சேரி அரசுக்கு நன்றி தெரிவித்தார். எம்ஜிஆர் சிலையை திறப்பதற்கு தடையாக இருந்த ஓபிஎஸ் அணியினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்க தகுதியற்றவர்கள் என்றும் பொதுமக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அவர்கள் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் உட்பட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.